சிறிதரன் ஐயா மடையாடலாம் கத்தினார் அதுபோல கைதிரமேற்பனால் ஃபக்யூ ஒதுக்கின நிதியின் 100% பாவிச்சிருக்கேன்னு சொல்லி பிரசன்டேஷன் வைத்தியர் கிருஷாந்தி அவாவோட தனிப்பட்ட நெருக்கமான டாக்டர் பேஷண்டால கேந்திரமேற் சொன்ன படம் கொஞ்சம் கோவப்பட்டு சிங்கள மகாவித்தியாலயம் இருக்குதானே அந்த காணியை விட்டு தர சொல்லி சொன்னா கிரவுண்ட் கட்டுறது கையிட்டியே உடைக்க போறோம் கேந்திரமேற உடைக்க போறது இவருக்கு பிரைவேட் அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் முழுக்க ரோட்டை போட விடுறாங்கல்ல இவங்க பிரேசவே பிடிச்சு வச்சிருக்காங்க. அது பிறகு பாத்தீங்கன்னா 100% பாவிச்சாச்சு. இப்ப யாருக்கு ப்ரெஷர்னா எனக்கு ப்ரெஷர் ஏன் சொல்லு அடுத்த ஒரு அடிப்படை விலையை கொடுப்போம். இன்றைக்கு சிறுதிறனை பொறுத்த வரைக்கும் ரோட்டுகள் போடுறதுல பெரிய பிரச்சனை. முந்தி என்ன நடந்தோம்னு சொன்னா சிறுதிறனா குட்டி நாய் என்று பேசினார் உள்ளுக்குள்ள. அப்ப நாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தெரியாம 5 பேருக்கு வழக்கம் போட்டோம். ஸோ அவைக்கு வழக்குகளும் விழும் இவன் கையாட்கள் அங்க வந்து குளர்றாங்க. ஐயா அடிப்படைக்கு இல்ல எம்பி மேரே சொல்றவங்க அப்ப நீ கதைக்கிறீங்களா நீட்டா செய்கிறாங்க இப்படி காவல் அப்ப இந்த காவல் வைத்திருப்பதற்கு பாவிப்பதற்குரிய உரிமை. வணக்கம் வணக்கம். இந்த மீட்டிங்ல என்ன விஷயம் நடந்தது? ஒரு விஷயம் அப்போ வடக்கு மாகாணம் இந்த முறை ஒதுக்கின நிதியின் 100% பாவிச்சிருக்கேன்னு சொல்லி பிரசன்டேஷன் செய்திருக்கணும். அந்த விதத்தில் எங்கள்ட சகல அரசு உத்தியோகத்தர்களுக்கும் பாராட்டு சமயத்தில் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. அதை விட வளமையான இந்த பார்கள் கிட்ட சிறிதரன் ஐயா மடையாடலாம் கத்தினார் அதுபோல கைதிரமேற்பனால் ஃபக்யூ கைதிரமேர் எனக்கு அது விருப்பமில்லை. இந்த மாதிரியான ஆக்களோட செய்யல நாங்க கூலா தான் இருந்தாங்க. மீட்டிங் லைவ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். வேற போட்டு நினைக்கிறோம் சரியான கூலா தான் இருந்தாங்க. ஒரு ஸ்பெஷலைஸ்மெண்ட் ஒன்று நடக்குது. வெள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை உறவாக அதுல அந்த கேன்சர் யூனிட்டை மட்டும் கைதிரமேர் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்றேன். அவரை பொறுத்த வரைக்கும் வைத்தியர் என்ன பேர் அவாக்கு ஏதோ ஒரு பேர் அவாக்கு வைத்தியர் கிருஷாந்தி அவாவோட தனிப்பட்ட நெருக்கமான டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. சரிதானே? அந்த ரிலேஷன்ஷிப்பில் கைந்திரமேர் பொன்னம்பலத்துக்கு அவார்ட யூனிட்டை மத்திய அமைச்சுகளை கொண்டு வந்தால் அவார்ட கேன்சர் யூனிட்டுக்கு செய்யணும். அதில் கைந்திரமேர் பொன்னம்பலம் மேக்சிமம் ட்ரை பண்ணி அவாக்கு செய்யுங்கன்னு கேட்டவர். நான் சொன்னாங்க அவாக்கு கைந்திரமேர் பொன்னம்பலத்தை செய்ய விடையிடான்னு சொன்னாங்க. அதால் கைந்திரமேர் பொன்னம்பலம் கொஞ்சம் கோவப்பட்டு ஃபக்யூ வந்தார். அப்போ நான் சொன்னேன் அதை அவாக்கு செய்யுங்க எனக்கு செய்ய வேண்டாம்ண்டு. தெளிப்பல யூனிட்டை மட்டும் கேட்கணும். அப்போ கேன்சர் யூனிட்டை மத்தியோட இணைக்க சொல்லி கேந்திரமேர் பொன்னம்பலம் மாதிரியானாக்கள் வைக்கப்படணும். ஏனென்றா ஒரு நாளைக்கு போய் சொல்றது தையிட்டி எங்களுக்கு போனோம் வடக்கு தமிழர் நிலம்ன்றது. இப்போ வடக்கு மாநிலத்தில் இருக்கிற திருப்பி இன்னொரு வைத்தியசாலையை கொண்டு மத்திய அரசாங்கத்திட்ட கொடுக்க வலிக்கிறது. தெளிப்பல வைத்தியசாலைன்ற கேன்சர் யூனிட்டில் களவெடுக்கிறது சம்பந்தமாக வழக்குகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. இவ என்னடா அதை மத்திக்கு மாற்றணும்னு ட்ரை பண்ணினோம். அப்போ கிருஷாந்தி வைத்தியர்கிட்ட இந்த ஊழல்கள் காசு அடித்தது எல்லாத்தையும் இங்கே காப்பாற்றலாமான்னு பார்க்கிறேன். நினைக்கிறேன் கனகாலத்துக்கு வேலை அரசியல் செய்யலாடா. இந்த இந்தியன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சரியாக ரிலாக்ஸாக இருந்தேன். நான் எல்லாம் குளறி வெடியவா போடாமல் எல்லாம் குளறின வெவ்வேறு ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா நினைக்கிறேன். இப்போ சரியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் 5 பேருக்கு வழக்கம் போட்டோம். ஸோ அவைக்கு வழக்குகளும் விழும். இவன் கையாட்கள் தானே. ஸோ தலைமை எப்படியோ அப்படித்தான. இப்போ என்னோடையும் நிற்கிறோம். பிராசன் நிற்கிது, ஜெயதாஸ் நிற்குது, பிராசனை நிற்கணும், எல்லாரும் நிற்கணும், கௌசல்யா நிற்குது. நாங்கள் 4 பேர் என்றாலும் நல்லாக்களை தான் வச்சிருக்கிறோம். 40 அரியலை வச்சிருக்கிறதுக்கு இல்லை, குடியார வச்சிருக்கிறதுக்கும் இல்லை. உண்மையாகவே என்னோட நிற்கிற ஒருத்தரும் கூட மதுக்கும் அடிமை இல்லை. அப்படி தான் இருந்தால் கூட குடிச்சு போட்டு யாரோ ஒருத்தரோட கைக்கிற ரெக்கார்டிங் வந்தால் கூட நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அவைக்குரிய சட்ட நடவடிக்கை நானே எடுப்பேன். கைந்திரமேர் பொன்னம்பலம் வைக்கப்படணும். அவருடைய சிறிதரம் வந்திருந்தவர் சில இடங்களில் இங்கிலீஷ் ஆகி கேட்க பாவம் சிறிதரனுக்கு விளங்கியெல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோன்னா கோவம் வந்துட்டு இருக்கு. அதை விட வேறு என்னடா பார்க்க நான் இப்போ ஆமிக்காரனோட காதாச்சு. நான் இந்த இதில் இப்போ இந்த சிங்கள மகாவித்தியாலயம் இருக்குதானே இப்போ அந்த காணியை விட்டு தர சொல்லி சொன்னான் கிரவுண்ட் கட்டுறதுக்கு. கிரவுண்டுக்கு ஏற்கனவே சுத்தமாத்து வழக்கு போட்டு தானே உங்களுக்கே தெரியும். இந்த யாழ்ப்பாணத்தை நாசமாக்குறது குட்டிச்சுவராகிறது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதியால். இதுக்கு மேலேயும் எனக்கு சொல்லி கத்திட்டு இருக்க இல்லாது. நான் ஒரு நாளைக்கு அரசியல் விட்டு போயிடுவேன். சனமா ஜோசிக்காடி விட்டு போயிடுவேன். சனம் தெளிவா 4 NPP காரருக்கு ஓட் போடைக்கு யாழ்ப்பாணத்து சனம் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வடிவாக போய் பாருங்க. இப்போ யார் இதை குழப்புறது? இப்போ நான் போய் சண்டலிப்பா டிசிசி மீட்டிங்கில் குழப்பினானா, கத்தினானா, குளறினானா, நடத்தப்பட அரசாங்கத்தை சும்மா எதிர்கட்சியில் இருக்கிறமன்றதுக்காக சும்மா இல்லை நாங்கள் கத்தி குளறி கூத்தடிக்கக்கூடாது. ஏதாவது செய்யலை என்றால் அதை செய்ய பண்ணணும். மேக்சிமம் ட்ரை பண்ணி ஒரு வேலையும் செய்யலை என்றால் மேக்சிமம் கத்தி செய்ய பண்ணணுமே ஒழிய செய்கிற வேலையை குழப்பக்கூடாது ஆசா.
அடுத்து கயந்திரமார் கேட்கிறார் தையிட்டியே உடைக்க போறேன் கயந்திரமார் உடைக்க போறார். இவருக்கு இப்போ இவன் அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை போகுது. சனத்துக்கு வடிவா விளங்குது. இவங்க எல்லாத்தையுமே குழப்புறாங்க. ஒரு ரோட்டை போட விடுறாங்க இல்லை பிரேசவக்காரன் முழுக்க ரோட்டை போட விடுறாங்க இல்லை. இவங்க பிரேசவையை பிடிச்சு வச்சிருக்காங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அபிவிருத்தியும் செய்ய விடுறாங்க. அரசாங்கம் அபிவிருத்தி செய்யலைன்றா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும். இப்படி 150 மில்லியன் காணாது. அப்போ இன்றைக்கு ஜிஏ சொல்றாரு எனக்கு எங்களுக்கு வந்த வாசல 100% பாவிச்சாச்சு. இப்போ யாருக்கு ப்ரெஷர்ண்டா எனக்கு ப்ரெஷர் ஏன் சொல்லு. அடுத்த முறை அடிபட ஓணும் இவ்வளவு காசும் காணாது என்னடா பிச்சை காசு தந்துருக்குறீங்கன்றா தான் கூட தருவாங்க. அதை விட்டு போட்டு சும்மா இருந்து கொண்டு இந்த சில்லர் அரசியல் செய்து கொண்டு பாரதில் குழப்பி கொண்டு சனத்தின் ரோட்டுகளையும் பொறுத்த இன்றைக்கு சிறுதிறனை பொறுத்த வரைக்கும் ரோட்டுகள் போடுறதுல பெரிய பிரச்சனை. முந்தி என்ன நடந்ததுன்னு சொன்னா சிறுதிறனாக்களுக்கு தாராளமாக கவனிக்கப்பட்டது வடிவா. இப்ப இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கவனிக்கப்படுறது ஏனென்றா இந்த அரசாங்கத்தில் ஆண்ட்ரோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் இந்த கட்டடிக்கிற வேலையெல்லாம் சரி வராது. அவே நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பெரிய இந்த அரசியல் சரியான கேள்விக்குறிக்குள்ளா போன உடனே சரியா குளறி கொண்டிருக்காங்களா அவ்வளவு. அரைதுரப்பேட்டை பிரதேச சபை எம்பிபி வசம் போனது பற்றி உங்களோட நிலைப்பாடு? அது இவங்கள்ட வேலையால தானே சனமே ஓட் போட்டு நீட்டாக கொடுத்தது. அப்போ என்ன நீங்கள் உள்ளூராட்சியை டெவலப் பண்ணுங்க. இவங்கள் சனத்தின் மனசை கொள்ள உள்ளோன்னுண்டா. இப்போ நான் பெண் என்ன சொல்றது, இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருந்தேன்டா பிள்ளை நல்லா இருக்கணும் படிக்கணும்டா நான் அந்த பிள்ளைக்கு தான் நல்லது செய்யணும். 3 நேரம் போட்டு அடி அடிச்சோன்னு படியண்டா படிக்குமா பிள்ளை. பிரே சபையை நாங்கள் கொடுத்தா பிரே சபையை செய்து காட்டி நாங்கள் இவ்வளவு காலத்துக்குள்ள இவ்வளவு டெவலப்மெண்ட் செஞ்சு நாங்கள் அடுத்த முறை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னே பிரே சபை தேர்தலுக்கும் சனத்துக்கு முன்னே பிரச்சாரம் செய்யக்குள்ள சனனைக்கும் இவங்கள்ட்ட கொடுத்தா அபிவிருத்தி செய்யலாம். இப்போ பேரமோ தையடி உடைக்கணும் வலிக்கிறாங்க. தனித்து ஒருத்தருக்கு வேணுமா சமஷ்டி, யாருக்கு தமிழிசை கட்சிக்கு வேணுமா சமஷ்டி, இவர் அவர் எங்கண்ட கயந்திரமாருக்கு வேணுமா கயந்திரமாட்ட கையில சமஷ்டியை கொடுத்தா என்ன நடக்கும்னு யோசிப்பார். இந்த முழு வரியாரும் அடுத்த நாள் தனக்கு தானே ஃபோன் பண்ணி பேசுவான். தண்டு நம்பருக்கே ஃபோன் பண்ணி வரிக்காரன் முழுக்க பேசுவான். அடுத்த நம்பருக்கு போவான் தண்ட நம்பருக்கு. இவங்களோட கட்சியில வச்சிருக்க முழுக்க குடியாரும் வரியாரும் முழு ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். பச்சை என்னடா பேருண்டு வடிவா பேரை சொல்றாங்க வடிவா எடுத்தாண்டா அந்த என்ன ரெக்கார்ட் போடலாம் கிடக்கு ரெக்கார்டிங் 6 பேர்ல 3 பேர் ரெக்கார்டிங் தான் போட்டிருக்கேன். மிச்சம் மூலம் கேட்க இல்லாதது போட வேணும் படங்களோட ஏனண்டா அப்பதான் இவன் அம்மா பிள்ளை அக்கா தங்கச்சி எல்லாம் அதை பார்ப்பீங்க. உங்களுக்கு இவர் இப்போ கயந்திர சிறிதரன் இந்த டீட்டிங் பார்த்தீங்க என்ன செய்வார் இடையில குழப்பிட்டு நீ போவார். அப்படி இல்லாட்டி என்ன செய்வார் மடியா பெய்யாண்டு கத்துவார். இன்றைக்கு இளங்குமரனே நாயை என்று பேசினார், குட்டி நாயை என்று பேசினார் உள்ளுக்குள்ள. அப்போ நான் சொன்னால் அதுக்கு அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். இப்போ நாங்கள் பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் நேரடியாக கதைக்கிறதுன்றது வேறு. ஒருத்தனை பார்த்து நாயை என்று பேசிக்க அவன் திருப்பி கதை கேட்கல. அவன் வேறு சும்மா இருக்க மாட்டான். அவன் 10 நாய் என்று நாயின்ற வர்க்கத்தில் பேசுவான். இப்போ என்ன நடக்கும், இந்த மீட்டிங் நாசமாக போகும். அப்போ நான் அதுக்கு சொன்னேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தானே ஏன் பேசுறீங்கட்டா படையா பொத்தடா அடிப்பேன் எனக்கு கடும் சந்தோஷம் என்னட்டாடா கை வைக்கிறான் இல்லைடா ஒருத்தர் அடிப்பேன் வெட்டுவன் குத்துவா வெட்டுறவங்க கை வைக்கிறேன் சட்டத்தின் படி ஏப்பேன். அதாவது ஒரு ஆளை ப்ரொவோக் பண்ணுவோம், ஒரு ஆளை அடித்து தள்ளி விழுத்தியன்னா இந்த தற்பாதுகாப்புக்கு ஓட்ட ஓடலாம். இவனுங்கள் அடிக்கிறானும் இல்லை ஒன்றும் செய்கிறானும் இல்லை. அடிப்பேன் வரிய போட்டு ஃபோன் பண்ணி கத்தி கொண்டிருக்காங்க. ஃபோன் நம்பரும் பப்ளிக்கே இருக்குது. ஃபோன் நம்பர் இருக்கிறது வரிய போட்டு 5 பேர் வரிய போட்டு கத்தினாங்களா 5 பேருக்கும் அடிச்சு உள்ள போட்டு கிடக்கு வழக்குண்டே போட்டுருக்க 5 பேரும் நீதிமன்றத்தால் வர தண்டனையில ஏற்றுக்கொள்ளணும். அங்கே நின்று குளர்றாங்க. ஐயா பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்கு அது நான் கணக்கு அரசு உத்தியோகத்தில் எல்லாரும் சொல்லினா அர்ச்சுனா அரசு உத்தியோகங்களை பேசுகிறார். இன்றைக்கு அவங்க இவ்வளோ சந்தோஷமாக வந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனென்றால் அவங்க இந்த முறை 100% வேலை இருக்காங்க. உண்மையாக அரசு உத்தியோகத்தில் யார் வேலை செய்ய விடுறே என்றால் இந்த பிரதேசியில்டா. இந்த கயந்திரமார் கும்பல் இந்த சிறியரனாக்கள் தன் மாமாண்ட பிள்ளையை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, மாமிண்ட அக்காவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அந்த இருணமட தண்ணி இங்கே கொண்டு வர இந்த பிரதேசத்தில். இப்போ இந்த பிரதேசியல் கதைக்கல என்றால் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கன்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு. அதால இந்த அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதால அவங்க நிம்மதியாக விளையாடுறாங்க. நான் 2 வரைக்கும் எந்த ஒரு அரசு திணைக்களத்துக்கும் போய் அதை செய்து தாங்கோ இதை செய்து தாங்கோன்னு கேட்டதில்லை. பிள்ளையா செஞ்சிருந்தா கால் பண்ணி கேட்குறேன். நான் அன்றைக்கும் கூட உடுவில் டிசிசி மீட்டிங்கில் முன்னுக்கு கொண்டு கதிரை வச்சிருந்தேன்னு சொன்னால் டிஎஸ்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். நம்ம ப்ரோட்டோகாலோட தெரியுமா அதன்படி வைங்க கொண்டோம் சார் நாங்கள் அதன்படி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். நான் நினைக்கிறேன் பிரேச செயலர் நேரம் 100% படியாக வேலையிடம் நினைக்கிறேன். சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணினா அதுக்குரிய வேலையிலும் நடக்குது. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோ அல்லது யாரையுமோ செய்கிற வேலையில் குழப்பறதுக்கு நான் தயாராக இல்லை. வேலை செய்யலேண்டா இப்போ இந்த ஓல்பாக்கில் போடுற கிரவுண்டை போடையிலேண்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். சென்ட்ரல் காலேஜில் போடுற பூலை கட்டையிலேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் நான் பாராளுமன்றத்தில் கத்துவேன். வடக்கு மாநிலத்தில் ஒரு குட்டி பூல் தான் இருக்குது. அது 25 மீட்டர் பூல், அங்கே 100 மீட்டர் பூல் வருமென்று நான் கத்துவேன். இப்போ சர்வதேச ரீதியான ஒரு பூலும் இலங்கையில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஈவன் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒழுங்கான இண்டோர் ஸ்டேடியம் இங்கே இருக்குது. கேம்பஸுக்குள்ள போய் உங்களை விளையாட விடுவாங்களோ. ஆனால் கயந்திரமாட்ட பிள்ளை எல்லாம் இங்கே யார் பிள்ளை இருக்கோ இல்லை எனக்கு தெரியும். இன்டர்நேஷனல் லெவல் இண்டோர் ஸ்டேடியத்தில் உங்களை மாதிரி இந்த சின்ன படிகள் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இண்டோர் ஸ்டேடியமாவது பார்த்துருக்கீங்களாடா? போய் விளையாடலுமா பின்னேரம் ஒருக்கா இண்டோரில் விளையாடிட்டு வரணும். இண்டோரில் ஒரு டிடி மேட்ச் இருக்குது, இண்டோரில் பேட்மிண்டன் மேட்ச் இருக்குன்னு போயிலுமா உங்களோட இவங்க விட மாட்டாங்க வாழ்க்கையில். நான் ஆசைப்படுறேன். நான் பெராவில் இண்டோரில் விளையாடினேன்.
பேராதீன யூனிவர்சிட்டியில். அதுக்கு பிறகு இங்கே ஜெஃப்னால இண்டோரில் விளையாடினான், சுகாசில் இண்டோரில் விளையாடினான். நான் நேஷனல் லெவலில் இருக்கேன், பாஸ்கெட் விளையாடினான். இந்த வீடியோ பார்த்தவங்களோட தெரியும். ஒரு இண்டோரில் விளையாடுற ஃபீலிங் கொண்டு ஒரு குழந்தை பிள்ளைக்கு வடக்கமான பிள்ளைக்கு வாழ்க்கையில் வராது. அப்போ அரசாங்கம் உங்களை செஞ்சுட்டேன்னா ஓட் போயிடும். அப்போ இப்போ கதைக்கிறது முழுக்க தையிட்டு வேற, அதுவும் இப்போ கிழிஞ்சு போச்சு. அதுக்கும் இப்போ முடிவு வந்துட்டுது. அடுத்தது வந்து தேசிய தலைவர், அது காலம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. முழு வரியில இந்த நாயல் இந்த வெறிக்குட்டியல் தேசிய தலைவர்கிட்ட இதை செய்ய மாட்டாங்க. இயக்கத்தில் இருந்த ஒருத்தன் கூட, நீங்களாம் சின்னப்படிய இயக்கத்தில் இருந்த ஒருத்தன் கூட அட்கோல தொற்றுக்க மாட்டாங்கல்ல. சாராயம் சிகரெட் பீடி என்றதை எங்களுடைய 44,000 பேர் செத்தாங்கல்ல, ஒருத்தன் கூட தொற்றுக்க மாட்டான். இந்த குடியார் நாயில பேர் இந்த கயத்திரமார் பொன்னம்பலத்தினர் சிறியரன் இப்படி காவாளித்தனமா இப்படி இருக்கேக்கல, அது கீழே இருக்கிற எல்லாம் இப்படி இருக்கு. முதல் நாங்கள் ஒரு வழிகாட்டியா இருக்கோம். நான் போய் சுவிஸில் ஒரு பியர்டினோட படம் எடுத்து போட்டால் அதுக்குரிய காரணம் அட பரதேசியல் பியர்டின் மட்டும் குடிச்சாங்க காணும்ன்றது தான் அந்த அர்த்தமே ஒழிய ஒரு நாளுமே ஒரு சமுதாயத்தில் போய் சொல்லலாது நீ குடிக்காது என்று அவங்கள்ட்ட சொல்லணும், அளவாக குடிக்கணும். நான் ஒரு டாக்டராக தான் அந்த வீடியோ போட்டேன். ஒரு பியர்டின் அடிக்கிறதுன்றது வேறு, இதுகள் மாதிரி கசிப்பு கஞ்சா வைக்கணும். உண்மையாகவே இந்த தமிழரசு கட்சியில் கசிப்புகளை கொடுத்துட்டான். அந்த நேரம் பிமல் ரத்நாயக பாராளுமன்றத்தில் சொல்லிக்க எனக்கு அது விளங்கியலை. என்னடா இப்படி சொல்கிறாங்களே தமிழரசு கட்சியில். நான் தமிழரசு கட்சி எங்களுடைய இதே மாதிரியான எல்லாம் பேசினேன். ஆனால் பார்த்தா அது விளங்குது பாசரியே முழுக்க பிப்பாம்போட ரோட்டு வழியா இவங்கள்டா இந்த ஃபுட் சிட்டி, என்ன ஃபுட் சிட்டி, இந்த தாரணி ஃபுட் சிட்டியில் இருந்து இந்த பார், இந்த கிளிநொச்சியில் எவ்வளோ பார் இருக்கண்டு பாருங்க. அது இப்போ உங்களை மாதிரி சின்னப்படியாக யோசிப்பீங்கண்டா இவருக்கு தண்ணி அடிக்கிறது எங்களுக்கு போய் கடையில் பக்கண்டு வேண்ட கடையை நிப்பாட்டுறா இருந்து அடித்து இல்லாமல் போயிடுவோம். கொஞ்ச காலத்தில் அடித்து ஸ்கூலும் இல்லை. 10ஆம் ஆண்டு எப்போ வரைக்கும்டா அடிக்கிற அடி ஜெயிலில் இருக்கேக்கில் தான் வரைக்கும். நான் ஜெயிலில் இருந்தால் தானே 19 நாள் அழுகுறாங்க வந்து சின்னப்படியே. டாக்டர் எங்களுக்கு கஞ்சா எல்லாம் 500 ரூபா 100 ரூபாய்க்கு எல்லாம் வந்து முழுக்க விற்கிறடா இவங்கெல்லாம் கேந்திரமாராக்கின்ற இந்த கட்சியின தொண்டர்கள், சிறிய 2 கட்சியின தொண்டர்கள் இவங்களை தான் தூக்கி இதில் வச்சிருந்தா தான் அந்த வரிக்குட்டியில் என்ன செய்யும், தலைவர் 2 போட்டு பின்னால் தெரியும். இப்போ எங்களோட ஒரு படித்தவன் வந்து நீ கேட்கல யோசிப்பார், நானும் படித்தவன் தானே, நீ கௌசல்யா நரேந்திரன்டா நான் லோயர் என்று உடனே தொடங்கிடுவார். ஆனா இவரோட இந்த காவலியர் முழுக்க போய் நிற்கும். ஏனெண்டா ஒரு 500 ரூபா காசு ஒரு கொத்துரொடி நம்ம சரியான வெக்கக்கடான வேலை. அந்த மீட்டிங் நீட்டாக முடிஞ்சது. இந்த மீட்டிங்கில் யார் குழா பின்னாடி வீடியோ எடுத்து பாருங்க. இந்த மீட்டிங்கில் தையிடு வியாரைய கதைக்கிறதும் இந்த நிரோஸ் என்ற பரதேசியும் யாருடைய குழப்பின மீட்டிங்கு. ஒரு சட்டம் தெரியணும். இப்போ ஒரு உள்ளூராட்சி சபை ஆக்டண்டா என்ன தெரியும், ஜூடிஏ சேர்மன் கெஞ்சி கூத்தாடி வந்து அதை அப்ரூவல் எடுக்கிறது வந்து நிற்க தனக்கு அப்ரூவலுக்கு தான் தருவணுமா வந்து இது. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த உள்ளூராட்சி சபையில் தான் இல்லாமல் பண்ணுவோம். உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள் இதே உள்ளூராட்சி சபை மாகாண சபைகளை மட்டும் இருந்தால் காணும்னு நினைக்கிறேன். பாப்போம் காலம் போக தெரியும்னு நினைக்கிறேன். ஜான் மாநகர கட்டிடம் இப்போ கையெழுத்தினாங்க. அது கிளைமேடா பயங்கர அரசியல். முந்தி இருந்த அரசியல்வாதிகள் அதில் கென்ட்ராக் கொடுத்தா அதில் குடுக்கல் வாங்கல்கள் சண்டையில் தான் நிற்குது. அது எப்போ கையெடுப்பினோம்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா அதாவுள்ள சொல்கிற மாதிரி கையடிங்கன்னு தான் சொல்லுவோம். சரி டாக்டர் வந்து இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு டவுட் வந்து என்னன்னா, நீங்கள் இப்போ வந்து அரசியல் செய்யறது வந்து ஆளுங்கட்சியோட செய்கிறீங்களா இல்லை வந்து எதிர்கட்சியா? தம்பி நான் ஆளுங்கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்து மத்திய இது தெல்லிப்பள்ளையை கொண்டு போய் மத்தியோட விட்டு நான் அப்போ நான் இப்போ நீதியான விஷயத்தை தான் காய்க்கிறேன். நான் விட்டு இல்லை ஆளுங்கட்சியோட செஞ்சிடேன்டா முதலே பானந்தராயரோட காய்ச்சி போட்டு வந்து கையை காட்டினானாடா 5 பேரும் அடிபடைக்கன்னு சொன்னால் இல்லை. எந்த தீர்மானம் மாகாணத்துக்கு இருக்கிற வைத்தியசாலையில கொண்டு மத்தியில கொடுக்கிறாரு சரிதானே. நான் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லு ஒரு கிரவுண்டை கொண்டு வந்தாடா அது உங்களுக்கான தான் சப்போர்ட் பண்றேன். விளைஞ்சா இப்போ எனக்கு அதில் என்ன லாபம், கிரைன் கண்ட்ராக்டர் எனக்கு சார போறானா இல்லை. அதால தான் அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படுறேன்னு ஒரு நாளுமே அடிய பேர் அடுத்த முறை பாராளுமன்றம் அரசாங்கத்துக்கு அடிக்கிற அடியில அவங்க வந்து கெஞ்சுவாங்க. அன்றைக்கு வந்து டிபி சரத் வந்து கேட்கிறாரு பிரதி அமைச்சர் அப்படியே தங்களை போட்டு கிளிக்காத தாங்கள் நேரம் வந்து 2,000 நான் ஒரு வீட்டு காசோலையும் கொடுத்துட்டு போறோம்ட்டு. அது வேணும் மகாராசா இல்லை வாசிரியர் மாதிரி லிஸ்ட்டை போட்ட உடனே போய் காலில் விழுந்தோண்டு எங்களுடைய அன்றகுமார நாயக மாதிரி ஒரு தலைவர் உலகத்தில் இல்லை என்றதும் பிரபாரனுக்கு சமன் என்றதும் இங்கே வந்திருந்த பிரதேச உறுப்பினர்களை அனுப்பி கத்திக்குளர் இல்லாதையும் குழப்பம் இந்த ஊத்த வழிவீர நான் எல்லாம் நேருக்கு நேர ஜனாதிபதியோட கதைக்கிறேன்றாலும் நேருக்கு நேரு சரிதான். நான் ஒரு நாளுமே அப்பன்னு ஒருத்தரோட சேர்ந்து கள்ள டீலன்ற பேர் எனக்கு கள்ள நான் இருந்தாலும் நான் ஏஎல்ல போய் ஓயிலோட போய் கொடி வட்டி இருக்கணும். மெடிசின் படிச்சினான்டா எனக்கு சனத்துக்கு நல்லது செய்யணும். 10 வருஷம் டாக்டராக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் வீடியோ வாண்டினீங்களாடா பார்சரி மாதிரி அதில் எங்கேயாவது தூசந்தால பேசி வீடியோ வாண்டினீங்களா எங்கேயாவது இல்லை யாருக்கு அடிக்க போய் வீடியோ வந்தா எங்கேயாவது. இப்போ இருக்கிறது இந்த கலசரி விளங்கலையா உங்களுக்கு இதுகளுக்கு வந்து ஓட்ட ஊடுறத தவிர வேறு வழி எடுத்திருந்தாப்ப நான் மேக்சிமம் செய்து காட்டுறேன். அதையும் துளைச்சது இந்த அரசாங்கம் தான். இல்லாட்டி நான் பார காசு முழுக்க பாவிச்சு செய்து காட்டு மானசபை எடுத்தா நான் நீட்டாக செய்து காட்டுறேன். இப்படி அப்பையும் இந்த காவாளிகளுக்கு கிடைச்சா சிலது ஓட் போடுமடா மானசபையில் அப்பவும் இந்த பிரதேசியில் வந்துறது குழப்பம் எல்லாத்தையும் இன்றைக்கு சனம் வடிவா யோசிச்சு
இந்த 2 தமிழரசு கட்சியையும் இந்த சைக்கிளையும் வீட்டை அனுப்புதோ அன்றைக்கு தான் சனத்துக்கு விடியும். புதுசாக ஏதாவது ஒரு கட்சியில கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல படிகள் கேம்பஸ் படிகள் வந்து நீட்டான அரசியல் இன்றைக்கு ஆதாரத்தம் செய்கிறானோ அன்றைக்கு தான் சனத்துக்கு ஏதாவது ஒரு விடிவு வரும். இல்லைன்னா 15 வருஷம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆக அடுத்த முறை மாவீர தினத்துக்கு யார் எங்கே கொண்டே கொடியை கட்டுறேன்னு குளறுவோம் அடிபடுவோம். அது பிறகு திலீவென்ற நாளுக்கு முழுக்க போட்டுக்கொண்டு வெறிய போட்டு குளறி கொண்டு அங்கே விஜயம் தெரியும். அது பிறகு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆகுவோண்டு கத்துவோம் அடித்த பின் ஐயா அம்மாண்டு குத்துவோம். அந்த மாதிரியான வேலை தான் இதில் கனவேர் சொல்லிட்டு போயினா பிரேச உறுப்பினருக்காக போடுவோம். எனக்கும் ஆசை யாராவது தொட்டு பாருங்க, உடாட்டியடா சட்டம் பிசாகி போயிடும். அதால சொட்டு பாருங்கடாண்ட ஒருத்தன் தொடுறான் இல்லையடா, அதாண்ட பெரிய பிரச்சனையா கிடையாது. வந்து நொட்டுங்கடாண்டா வர்றானுமே இல்லை. அங்கேருந்து போல போட்டு கொண்டிருக்காங்க கிரவுண்டுக்கு வழியாக இருந்து அடி நான் என்னடா அடிக்கிறது, பிச்சுக்க வந்து போடணும் போல முடிஞ்சா யாராவது வந்து போடுச்சு ஒரு பிரச்சனையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்கு துவக்கு கொடுக்கலாம். சரிதானே? 16 தோட்டாக்கள் இருக்குமாங்க. அதில் அந்த இதில் இருக்குது வைத்திருப்பதற்கும் பாவிப்பதற்குரிய உரிமம் எனக்கு 2025ஆம் ஆண்டில் டிசம்பர் 30ஆம் டிசம்பர் 21ஆம் அடுத்த வருஷம் 22ஆம் வரைக்கும் வைத்திருப்பதற்கும் பாவிக்குரிய அனுமதி. பாவிக்கிறேன்டா நான் என்ன கொண்டு என்ன சோ போடுறதா இல்லையே, பாவிக்கிறதுக்குரிய அனுமதி இருக்கு. இப்போ பிரியசபை உறுப்பினர்கள் வெட்டேக்குள்ள யோசிச்சுட்டு சரி நிறைய போட்டு இல்லை. இப்போ அது வந்து சட்டம். இது வந்து சொல்றது என்ன ஆக்ட் என்றால் ஃபயர் ஆர்ம் ஆர்டினன்ஸ்ன்ற சட்டத்துக்கு கீழே பிரேச உறுப்பினர் கொடுக்க மாட்டாங்க. பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் இதை போடு படிவா, இந்த அப்பா இடுப்பில் இப்படி கட்டி கொண்டு தெரியல, நான் இந்த அப்பட்ட தோளில் இருந்தால் சரிதானே, எனக்கு அரசாங்கத்தின் எம்எஸ்டி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு சரிதானே, என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். அதே நான் அரசாங்கத்திட்ட கேட்டேன்னா எனக்கு ஒரு சிங்கள போலீஸாரை எனக்கு பாதுகாப்புக்கு தந்து அவன் எனக்கு பின்னால நான் இறைகிற மாதிரி தெரியுத சிறிதரன பேர் அவன் பாதுகாப்பானா அவனை குலசி மொழி பேர் கற்று தரான். என்னடா நியாயம்? தன்னைத்தானே பாதுகாக்க தெரியும். அப்படிதான் எனக்கு எம்எஸ்டி பண்ணாலும் நான் எம்எஸ்டியில் இருக்கிற ஒரு தமிழ் படியனை எடுத்திருப்பேன். எம்எஸ்டின்னு சொல்றது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிவிஷன். அங்கே ஒரு தமிழ் படியனை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்துருப்பேன். கல்வி படியன் வச்சிருந்திருப்பேன். சரிதானே? ஆகவே எனக்கு எம்எஸ்டி இல்லாதபடியாக அரசாங்கம் பாதுகாப்புக்கு வந்து துப்பாக்கி தந்துருக்கு. சரியா?
இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய அமைச்சருக்கு தான் இருக்கிறது. மத்திய அமைச்சருக்கு இப்பவும் எங்களுக்கு நாங்கள் செய்துதான் செய்கிறார். ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒரு சரியாக இயங்க வரும். அது மத்திய அமைச்சர்களே இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சர்கள் பொருத்தமாக இருக்கலாம். வெளிப்பட ஆதார வைத்தியசாலையோட சேர்த்தியாக இருந்தால் மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு. அது என்னோட ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னமல்லன் சொன்னது மாதிரி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேண்டும். அதுக்காக சரியாக இதுக்காக சட்டப்படியான வைத்தியசாலைகளை இயக்குவதில் நாங்கள் திரும்ப நாங்கள் சொன்ன உங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளை இயக்குவதற்கு நாங்கள் நீங்கள் போலீஸ் வைத்து நீங்கள் முடிவெடுப்போம். நாங்கள் மிக தயவு கொடுத்து அது ஒரு தனியான வைத்தியசாலையாக இருக்கக்கூடிய
மாறும். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைப்பு விவசாய அமைப்பு